பலாப்பழ கதை. ஒரு ஊரில் ரமேஷ் 20 வயது வாலிபன். கஷ்டப்பட்டு வேலை செய்யவோ வயலில் உழைக்கவோ அவன் விரும்புவதில்லை. வயலில் இறங்கி வசித்து வந்தான். இவன் சோம்பேறி. ஏர் உழுவுவதால் வேஷ்டி சீராக்கிவிடும், உடம்பு அழுக்காகும், காலில் முட்குத்தும், கல் குத்தும், சாணி கையில் ஒட்டிக்கொள்ளும் என்றெல்லாம் சொல்வான். அவன் தன் அப்பாவிற்கு உதவி செய்ய மறுத்துவிடுவான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சந்தைக்கு போனார்கள். ஏராளமான பலாப்பழங்கள் விற்பனைக்கு வந்திருந்தன. அப்பா, பலாப்பழம் பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுது, வாங்கிக்கலாம் அப்பா என்றான் ரமேஷ். அடே முட்டாள், பலாப்பழம் இவ்ளோ கரடுமுரடாக இருக்கப்பா. அதை கத்தியால் வெட்டணும், கையில் பிச்சு பிச்சென்று பால் ஒட்டும், எண்ணெய் தடவிக்கணும், உள்ளே இருக்கிற சக்கைய பிச்சு போடணும். அதோடு முடிஞ்சிடாது, சுளைக்கு உள்ளே இருக்கும் கொட்டையை எடுத்தால்தான் சாப்பிட முடியும். அவ்ளோ வேலைப்பா, யார் செய்வாங்க? வேண்டாமா என்றான் அப்பா. மறுநாள் காலையில் அப்பாவுடன் வயலுக்கு கிளம்ப தயாராகினான் மகன். அப்பாவுக்கு வியப்பாக இல்லை. நேற்று பலாப்பழம் பற்றி சொன்ன கதை நன்றாக வேலை செய்கிறது என்று புரிந்து கொண்டவராய் புன்னகைத்தார். உழவுக்கு உதவி செய்வோம், உயர்ந்த உள்ளத்தோடு வாழ்வோம்.